ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களுடைய இந்த அதிகாலை ஜெபத்தை நீர் எங்களுக்கு அதிகாலை வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசப்பா, நீர் எங்கள் நடுவிலே வந்து கிருபையாக இறங்கி வரும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உடைய வல்லமை விளங்கும்படி செபிக்கிறோம். இந்த அதிகாலை வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக நீர் எங்களுக்கு தரும்படி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர், நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தர், நீர் எங்களோடு அசைவாடும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. உம்முடைய வல்லமை விளங்கட்டும். இயேசுவே, ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை ஆண்டவரை நம்பி உம்முடைய சமூகத்தில் வர உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை அழைப்பதை நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் இதை ஒரு விதமாக நினைப்பீர்கள், இது என்ன பைபிள் ரீடிங் தானே நினைப்பீங்க. இங்கே தான் இருக்குது அற்புத மகிமை. இதனுடைய மகிமை என்னவென்றால், நீங்கள் நிச்சயமாக ஒரு முறை இதை கேட்பீர்களானால் இந்த வேத வார்த்தைகளை முழுவதும் இந்த ஆண்டிலே ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிக்கிறீர்கள். எத்தனை முறை நீங்கள் இதை கேட்கிறீர்களோ அத்தனை முறை நீங்கள் வேதத்தை வாசித்து முடிக்கிறீர்கள். அப்படியாக இருக்குது. அது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள வார்த்தை, இதிலிருந்து தான் ஜீவனை புறப்படுகிறது. உடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நாளில் கூட வாசிக்கிற வேத பகுதியை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில் நடந்த உபத்திரவ சஞ்சலங்கள் எல்லாம் இருக்கிறது. இதிலிருந்து அவர்கள் எப்படி மீட்கப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல படிக்க நேரம் இருக்காது. ஆனால் இதை நீங்கள் போட்டு கேட்கும் பொழுது அது வாசித்தது போல் ஆகிவிடும். வியாதி நேரம், துன்ப நேரம், எல்லா நேரங்களிலும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோ நாம் இன்றைக்கு வாசிக்க வேண்டியதை பற்றி சங்கீதம் 72 சாலமனை பற்றியதான சங்கீதம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தரலும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடு உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்துக்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர்கள் நியாயம் விசாரித்து ஏழைகளின் பிள்ளைகள் ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல்லறு புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூரலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்கள் நீர்மண் செழிப்பான். சந்திரன் உள்ளவரை மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்தரத்தார் அவர்களுக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்களின் மண்ணை நக்குவார்கள். தர்சீசின் ராஜாக்கள், தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய இரத்தம் அருவருப்புடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும். அவர் பிழைத்திருப்பார். சேவாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். எந்நாளும் சோத்தரிக்கப்படப்படுவார். பூமியிலே மலைகளின் உச்சியில் ஒருபடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவில் லீபனோனைப் போலவும் ஆசையும் பூமியின் புல்லை போல நகர்ந்தால் செழித்தோங்குவார்கள். அவருடைய நாமம் என்னென்னைக்கு சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாக நிலைநிற்கும். மனுஷர் அவருக்கு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடவர்கள் என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்னென்னைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. சங்கீதம் 73. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுவதற்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் பிம்புக்காரருடைய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரிந்தம் அவர்களுக்கு இடுக்கண்களிலே அவருடைய பலன் உறுதியாக இருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்பட்டார்கள். மனுஷர் அடையும் உபாசியை அடைவார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல அவர்களை சுற்றி கொள்ளும்.
கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாக பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்திருக்கிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கு உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் இன்றும் சுகஜீவிகளாயிருந்த ஆசையை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமல் தன் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன். ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவருடைய சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழ பண்ணுகிறேன். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள். பயங்கரமானவர்கள் அழிந்து நிர்மலமாக்குகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பன ஒளிவது போல ஆண்டவரை நிர்வலிக்கும் பொழுது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இப்படியாக என் மனம் கசந்து என் உள்ளந்திரியங்களினாலே குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானேன். உமக்கு முன்பாக மிகவும் பேசாமல் மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலதுகையை பிடித்து தாங்குவீர். உம்முடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தி உம்முடைய என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உலகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை. என் மாம்சம் என் இருதயம் ஆண்டு போகிறது. தேவன் இன்றைக்கும் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிற இதோ உண்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உண்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதேனால நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராக ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். சங்கீதம் 74. மஸ்கில் என்னும் ஆசாவின் போதகு சங்கீதம். தேவனே, நீர் என்னை இன்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்? உமது மேய்ச்சல் நாடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நீர் பூர்வ காலம் அதில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தை நீர் வாசமாயிருக்கிற சீயோன் பர்வதத்தை நினைத்தருளும். நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்தில் சத்ரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்ஜித்து தங்கள் கொடிகளை அடையாளமாக நாட்டுகிறார்கள். கோடரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான். இப்பொழுது அவர்கள் அதன் சுத்திர வேலைகளை முழுவதையும் ஆட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கிரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் எடுத்து அசுத்தப்படுத்தினார்கள். அவர்களை ஏகமாய் நீர்த்துளி ஆக்குவோம் என்று தங்கள் இதயத்திலே சொல்லி தேசத்துள்ள ஆலயங்களில் எல்லாம் சுட்டரித்து போட்டார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணவும் தீர்க்கதரிசியும் இல்லை. இது எதுவரைக்கும் என்று அறுக்கிறவர்களின் இடத்தில் இல்லை. தேவனை எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? பகைவன் உமது நாமத்தை எப்பொழுது தூசிப்பானோ? உமது வலது கரத்தை என் முடக்கிக் கொள்ளுகிறீர். அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மலமாக்கும். பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காமனுடைய ராஜா தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள பல சர்ப்பங்களில் தலைகளை உடைத்தீர். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர். மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர். பகலும் உடையது இரவும் உடையது. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். பூமியின் எல்லைகளெல்லாம் திட்டம் பண்ணினீர். கோடை காலத்தையும் மாறி காலத்தையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, சத்ரு உம்மை நிந்தித்ததையும் மதியன ஜனங்கள் உமது நாமத்திற்கு தூசித்ததையும் நினைத்து கொள்ளும். உமது காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்ட மனசுடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதையும் உமது ஏழைகளின் கூட்டத்தை என்னென்னைக்கும் மறவாதையும் உம்முடைய உடன்படிக்கையை நினைத்திரலும். உம்முடைய பூமியின் இருளான இடங்களை கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறது. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதிரும். சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். தேவனை எழுந்தருளும். உமக்காக நீரே வழக்காடும். மதிய நாளை நாடோறும் உமக்கு ஒரு நிந்தையை நினைத்து கொள்ளும். உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தையும் மறவாதையும் உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அமர்ந்திருக்கிறது. ஆம், வாசிக்க வேண்டிய வேறு பகுதி நாம் வாசித்தோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து தருவாராக. தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. ஆண்டவர் தொடர்ந்து இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.
அவருடைய வார்த்தைகளை நாம் ருசித்திருக்கிறோம். அவர் நம்மோடு இருந்து காரியங்களை நடப்பிப்பாராக. ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வேத பகுதியை நேரங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய மகிமை வெளிப்பட உதவி செய்வீராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக எங்களுக்கு தாரும். உடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா நெருக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அகற்றி போடும். கர்த்தர் கூட இருந்து ஒரு பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் செய்யும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரை வாசித்த வேத பகுதி இந்த நிகழ்ச்சிகள் அனைவருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். ஆண்டவரை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவர் வேத வாசிப்பு நிகழ்ச்சி என்று அனைவரும் அலட்சியமாய் விட்டு விடுகிறார்கள். என்னுடைய நன்மை என்ன என்பதை புரியாமல் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு சித்தமானது நடக்கட்டும். ஆண்டவர் இந்த ஊழியத்தில் என்ன செய்ய நினைக்கிறீரோ அதை செய்து எங்களை நடத்தும். ஆண்டவரை சோர்வுக்குள் இல்லாதபடி நாங்கள் தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்ய கிருபை தாரும். இதே போல் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் திருமணமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை கட்டளிடணும். தெய்வ மகிமைகளும் அல்ல அந்த கர வல்லமை நாவிகளை அழித்து போடணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்த கர வல்லமை நாவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.